இந்த 3 விஷயம் தெரியாம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அரைகுறையா பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காவே ரிசல்ட் பாதிக்கப்படுறதுக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒரு ப்ராப்பரான நல்ல டயட் நீங்க எடுத்துக்கல அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் துறை நிறைய போட்டியின் காரணமாக மார்க்கெட்டுடைய பிரஷருக்கு இது உள்ளாகுது. திரும்ப முடி கழிஞ்சிருமா? நீங்க கிளினிக் மேல பிளேம் பண்ணி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த 3 விஷயம் தெரியாம தயவு செய்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் ஓப்பனா சில விஷயங்களை நான் வெளிப்படுத்த போறேன். இது ஏன் அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க ஒன்ஸ் பண்றீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 வருஷத்துக்கு நீங்க சாட்டிஸ்ஃபையா ரொம்ப 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 மினிமலான மெயின்டெனன்ஸ்ல அந்த முடி உங்கள்கிட்ட இருக்கணும். பட் இந்த 3 விஷயம் தெரியாம நீங்க அரைகுறையா பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காவே ரிசல்ட் பாதிக்கப்படுறதுக்கும் மேபி வச்ச முடிகள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ரீசெண்டாக இப்போ என்னென்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் துறை நிறைய போட்டியின் காரணமாக மார்க்கெட்டுடைய ப்ரெஷருக்கு இது உள்ளாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபருக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு கிளினிக் சொல்கிறத விட வெளியே இருந்து ஒரு நபர், ஒரு அடிப்படை மருத்துவம் தெரியாத ஒரு நபர், எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் வேணும், அதிகமாக ஹேர் கிராஃப்ட் வைங்க அப்படின்னு மார்க்கெட் ப்ரெஷரை சில கிளினிக்ஸ் மேலே போடுறதாக எனக்கு தெரியுது. அந்த மார்க்கெட் ப்ரெஷர் மூலமாக அந்த கிளினிக் வேற வழி இல்லாமல் அதை பண்ணுறாங்க. அந்த ஒரு நிகழ்வால் ஒட்டுமொத்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் துறையே சீரழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான நல்ல டயட் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் வச்ச வேர்களுடைய முடிகள் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப முடி கழிஞ்சிருமா? கழியாது. அந்த முடி என்ன ஆகும் அப்படின்னா தின்னாக ஆரம்பிக்கும், அழக்கமாக மாற ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு டெலிஜியன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற இன்னொரு வகையான ஹேர் லாஸுக்கு உண்டான ஒரு டேம். நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடலாம் வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புல ப்ரோட்டீன் ப்ராப்பராக இல்லைன்னா, அயான் சத்து ப்ராப்பராக இல்லைன்னா, ஜிங்க் ப்ராப்பராக இல்லைன்னா, இதெல்லாம் அடிப்படையாக வேர்கள் வளர்வதற்கு உண்டான அடிப்படையான சத்து. இதுக்கு மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னா பின்னாடி இருந்து வேர் எடுத்து முன்ன வைக்கிறமே தவிர அது பிளாஸ்டிக் கிடையாது, அப்படியே இருக்கிறது. அதுக்கும் சைக்கிள் இருக்கு. ஆனோஜன்கிற வளரும் பருவம் இருக்கு, கேட்டோஜன்கிற ரெஸ்ட் எடுக்க போறோம்ப்பா அப்படிங்கிற ரெஸ்டிங் ஃபேஸுக்கு ப்ரீவியஸ் ஃபேஸ் இருக்கு, லாஸ்ட்ல டெலிஜியன் அப்படின்னு ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கு. இதுக்கப்புறம் அது திரும்ப முடிய வளர்த்து எடுக்கணும் அந்த வேர்கள். அப்ப அந்த வேர்களுக்கு தேவையான சத்து போலன்னா அந்த வேறு முன்பின் முரணாகத்தான் வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முடி பின்னாடி இருக்கும்போது டென்சிட்டியா இருந்தாலும் முன்னாடி வச்ச உடனே டென்சிட்டி குறையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்னதான் டோனர் குவாலிட்டி ப்ராப்பரா இருந்தாலும் சத்து உடம்புல இல்லை, ப்ராப்பரா ஃபுட் எடுக்கலைன்னா நிச்சயமா உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் டென்சிட்டி குறைஞ்சி மோசமான ரிசல்ட் தான் கிடைக்குமே தவிர இதை நீங்க கிளினிக் மேல பிளேம் பண்ணி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதை முன்னாடியே ஒரு கிளினிக் உங்கள்கிட்ட சொன்னா ரொம்ப நல்லது. நல்ல உணவு முறைகள் நம்ம இருக்கணும். புரோட்டீன் நம்ம உடம்புல எவ்வளவு சேருது, கீரை எத்தனை நாள் சாப்பிட்றோம், நீங்க அசைவம் சாப்பிட்றீங்கன்னா மீன் உணவு எந்த உணவுக்கு எடுத்துக்கிறீங்க, ப்ராப்பரா சாப்பிட்றீங்களா, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பர் டயட் எடுத்தா மட்டும்தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசல்ட். ரெண்டாவது, அதை விட முக்கியம் ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள். இப்போ முடியின் வேர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புல உள்ள எல்லா செல்கள், கை காலு மூக்கு நாக்கு தோல் எல்லா இடத்துலையும் செல்கள் இருக்கு. எல்லா செல்களும் தகுந்தாப்புல ஒரு சைக்கிளில் வேலை செய்யணும். சைக்கிளில் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல சில ட்ரிகர்ஸ் இருக்கு. இந்த வேலைகளை இது செய்யணும். நீங்கள் இந்த செல்கள் இந்த டயத்தில் இனப்பெருக்கம் பண்ணணும், இந்த செல்லு இந்த டயத்தில் சைக்கிள் இருக்கணும். இது சைக்கிள் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக எனர்ஜி போய் சேரணும், சத்தை கரைச்சி அந்த செல்லை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் க்ரோத் ஃபேக்டர் மூலமாக தான் நடைபெறுது. அப்போ அந்த க்ரோத் ஃபேக்டர் ப்ராப்பராக நல்லா கிடைக்கணும்னா நீங்கள் நல்லா தூங்கி முழிக்கணும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும், 6 மணி நேரம் டீப் ஸ்லீப் வேணும். இது நடந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புல க்ரோத் ஃபேக்டர் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக சுரந்து உங்களுக்கு தேவையான சத்து பொருளையும் செல்களுடைய நடைமுறையும் அது தெளிவு செய்கிறதுக்கு உதவும். ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் ப்ராப்பராக தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு, வச்ச ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடி தின்னாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கங்க ரியாலிட்டியை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறது இயற்கையான விஷயம் இல்லை, அது செயற்கையான விஷயம். ஒரு சின்ன முக்கியமான எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இயற்கையாக ஒரு நபருக்கு ஒரு சதுர சென்டிமீட்டரில்
90 வேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டென்சிட்டி வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமா உங்களுக்கு 45 வேர்களுக்கு மேல வைக்கிறது நியர்லி இம்பாசிபிள். அன்லஸ் நீங்க அட்வான்ஸ் மெத்தடான சஃபயர்லாம் போறீங்கன்னா அதை விட கொஞ்சம் புஷ் பண்ணி வைக்கலாம். அதுவும் அளவுக்கு அதிகமா 90 வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இயற்கை தான், செயற்கை தான். அப்போ உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிசல்ட் எதை வச்சு முடிவு பண்ணப்படுதுன்னா மேஜரா உங்களுடைய டோனர் குவாலிட்டி. பின்னாடி இருந்து வேற எடுக்கும் போது சில வேர்கள்ல 2 முடி 3 முடி இருக்கும். சில வேருக்கு எல்லா வேரும் ஒரு முடி தான் இருக்கும். அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டர்ல ஒரு வேர்கள்ல ஒரு முடி இருக்குன்னா அவருக்கு ஒரு சதுர சென்டிமீட்டர்ல 45 வேர் வச்சா 45 முடி தான் இருக்கும். அவருக்கு டென்சிட்டி வீக்காக இருக்குதுங்கிறது அடிப்படை உண்மை. இது அவருடைய டோனர் பிரச்சனை. இந்த ரியாலிட்டியை மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல சார், அவருக்கு பின்னாடி டென்சிட்டி சூப்பரா இருக்கு, எடுத்த வேர்கள்ல 3 முடிகள் இருக்கு அப்படின்னா 45 வேர்கள் வச்ச இடத்துல 135 முடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டென்சிட்டி சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் பொதுவான சேம் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது இங்க வாய்ப்புகள் இல்லை. நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்க, நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றீங்க, என்னதான் ப்ராப்பரா ஒரு கிளினிக் உங்களுக்கு கைட் பண்ணி நல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, ரிசல்ட் 50% தான் ஒரு கிளினிக் உடையது. மிச்ச 50% உங்களுடைய டோனர் குவாலிட்டி உடையது. ஸோ இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாமா வேண்டாம் முடிவெடுங்க. சின்ன ரீகால் மட்டும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டயட், 2வது ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள், 3வது அக்செப்டன்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி ஹேர் சம்பந்தமான உண்மைகளை ஓப்பனாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.